என் அன்புக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்குரிய கோல்டன் சான்ஸ் பக்தி சேனல் நிர்வாகத்திற்கும், கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் கரம் சிரம் தாழ்ந்து பணிந்து படிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சிம்ம ராசி தை மாதத்துக்குரிய பலன் சிம்ம ராசி நேயர்கள். அப்போ சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5. அப்போ ராசிநாதன் 5ஆம் இடமாக பார்க்கின்றார். அப்போ 5ஆம் இடமாக பார்க்கும்போது குழந்தைகள் படிப்பு, கல்விக்கு உரிய நேரம், யூனிவர்சிட்டி, நிர்வாகம். ஏன் நிர்வாகம் சொல்கிறோம்? ஏன் நிர்வாகம் சொல்கிறோம்? 9 நவகிரகத்துக்கு ஹெச்ஓடி யார்? சூரியன். ஆதித்யன், அது உங்களுடைய தை மாதத்தில் வரக்கூடிய ஆதித்யன் யார்? கதிரவன் யார்? சூரியன். அப்படிப்பட்ட ராசிநாதன் தான் சிம்ம ராசிக்கு ஆவணி மாதத்துக்கு உரியது அதிபதி சூரியன். அப்போ 5ஆம் இடத்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் எப்படிப்பட்ட இடம்? அறிவுக்குரிய இடம். திருப்பி திருப்பி அதில் தாங்க வரணும், வேறு ஒன்றுமே இல்லை. சிதம்பர ரகசியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? சிதம்பர ரகசியத்தில் என்னங்க இருக்குது? ஒன்றுமே இல்லை. அங்கே பொன்னால் ஆக்கப்பட்ட வில்வ மாலை தான் இருக்குது. அதுதான் ரகசியம். அம்மையும் அப்பனும் பக்கத்தில் இருப்பாங்க, அது நம்ம பார்க்குறோம் உருவத்தில். அருவம் உருவம் உருவம் நம்ம உருவத்தில் பார்க்குறோம், ஆனால் ரகசியத்தை பார்க்கல. என்ன இருக்குது அங்கே பக்கத்தில்? பொன்னார் மேனியனே புலி தோலை அணிந்தவனே. அப்படிப்பட்ட நாதன் அங்கே சிதம்பரத்தில் ரகசியங்கிறது அதுதான். அதைத்தான் குருக்கள் காட்டுவாங்க, தீட்சிதர்கள் காட்டுவாங்க. அந்தது போல் நிச்சயமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதம்ங்க. தயவு செய்து 1/5/2024 நான் பல முறை உங்களுக்கு பதிவு செய்து உள்ளேன். நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கல்வியில் உயரும், பதவியில் பட்டம் பதவி, என்ன தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில், எந்த தொழில் எடுத்துடலாம் நல்ல உச்சத்தில் போய்விடும். மறந்துடாதீங்க. நல்லதாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சொல்ல தேவையில்லையே. குரு பலம் இருக்குது, உங்களுக்கு குரு பலம் வேறு இருக்குது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 6ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 6ல் இருக்கார். அதாவது எங்கே எவ்வளோ தூரம் பணம் கொடுத்துங்க சுவாமி? நிறைய கேட்குறாங்க. நேற்று ஹைதராபாத்தில் வந்து ஒரு ஃபோன் வருது, 1 கோடி கொடுத்துருக்குன்னு சுவாமி. உண்ணாமல் திங்காமல் அண்ணாமலையை கொடுத்தது மாதிரி ஆகிப்போச்சு சாமி, என்ன செய்கிறது? என்னையா நீ 1 கோடிக்கு என்னையா சம்பாரிச்ச? நீ எப்படி அவனுக்கு 1 கோடி வந்தது? ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச சாமி. நான் ஒரு கிளர்க்க சீனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன். மிக கவனமாக இருக்க வேண்டும். நல்லதுக்கு செயல்படுத்துங்க. அன்னதானம் கொடுங்க. மார்கழி அன்னதானம் கொடுங்க. மார்கழி மாதம் மகத்துவமான மாதம். தெய்வமெல்லாம் நம்மளோட பேசக்கூடிய மாதம். என்றைக்குமே தெய்வம் காட்டும், ஊட்டாது. நமக்கு தெய்வம் என்றைக்குமே காட்டும். இது இப்படி அது அப்படின்னு காட்டுமே தவிர ஊட்டாது. வாயிலேருந்து கிராமத்தில் சொல்லணும்ல, ஆமாம் வாழைப்பழத்தை அவன் குழந்தைக்கு உரிச்சு கொடுக்கணும். ஏன் சொன்னால் பத்தாதான்? அந்த எடுத்து சாப்பிட்னா நிறைய தாய்மார்கள் அப்படித்தான் இருக்காங்க. அதனால் சிம்ம ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக 1/5/2024 வரையும் மிக திறமையாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக வலிமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல செல்வத்தை திறம்பாட நடத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, ஹோமம் சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான். பேங்க் சம்மந்தப்பட்டது, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அம்பாஸ்டர், செக்ரட்டேரியேட்டு, வைஸ் பிரசிடெண்ட், எந்த தொழிலுக்கும் குருபலம் அதிகம் உள்ளது. மறந்துடாதீங்க. யாரை கும்பிடணும்? இந்த நேரம் என்ன நம்ம பேசுகிறோம்? தை மாதத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ ஆதித்ய ஹிருதயம் யார் முதல்ல வழிபாடு பண்ணது? ஸ்ரீராமர். ஒரு நாள் கூட ஆதித்ய ஹிருதயத்தை படிக்காமல் அவர் போனதில்லை. ஆதித்ய ஹிருதயம்னு சூரியனுக்கு உகந்த நாள். அதுக்குரிய ஆதித்ய ஹிருதயத்தை படிங்க. நிச்சயமாக அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து சாரும். நிச்சயமாக இந்த தை மாதத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிதம்பரம்.